الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وقال رسول الله صلى الله عليه وسلم من طال عمره وحسن أمله புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வியலை அவ்வாறு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்னும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் திடீர் ஆபத்துகளை விட்டும், திடீர் கஷ்டங்களை விட்டும், திடீர் முசீபத்துகளை விட்டும், தீராத நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. நாவிலே உண்மைத்தனத்தையும் உள்ளத்திலே இறை அச்சத்தையும் உடலிலே அமல் என்கின்ற தன்மையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அதிகமான முறையிலே ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்தல் கலிமாவை கூறியவராக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவாராக. ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் பல நபர்களுடைய சிந்தனை எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்பதாக பல நபர்களுடைய சிந்தனையாக அமையப்பட்டிருக்கிறது. ஏன் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய, மறுமையை நம்பியிருக்கக்கூடிய, சொர்க்கத்தை நம்பியிருக்கக்கூடிய, மறுமையினுடைய வாழ்வை நம்பியிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பெரும்பாலானோருடைய சிந்தனை எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாக எண்ணம் கொண்டு உள்ளது மட்டும் அல்லாமல் அதனை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகளை பெரும்பாலான நபர்களிடத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை கட்டளைகளை புறக்கணித்து, நபியினுடைய வழியையும் புறக்கணித்து, மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு வாழ்க்கையை வாழவிட வேண்டும் என்பதற்காக பல கோணத்தில் பல தொழில்களிலே இரவு பகல் பாராது இஸ்லாமிய மக்கள் முயற்சி செய்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறை கட்டளைகள் எல்லாம் பின்தங்கி வைத்துவிட்டு, நன்மையான காரியங்களை பின்தள்ளி வைத்துவிட்டு, உலகத்திலே ஒரு வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக உலகத்தினுடைய வேலைப்பாடுகளை, இறை கட்டளை விட உலகத்தினுடைய வேலைப்பாடுகளை முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்துவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலானவர்களுடைய சிந்தனை எவ்வாறு அமைய பெற்றுவிட்டது என்று சொன்னால், உலகத்தினுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று சொன்னால் 2 அல்லது 3 வீடுகளை வைத்து விட்டால், அதே போல்
சில பணங்களை சேகரித்து வைத்து விட்டாள், ஏசியை போட்டு நிம்மதியாக தூங்கிவிட்டாள், நாம் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதாக பலர்களுடைய சிந்தனையாக அமையப்பெறுகிறது. ஒரு நபரிடத்திலே நாம் சென்று உலகத்திலே சிறந்த வாழ்க்கை இது என்பதாக நாம் கேட்டால் அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு விடயம் என்னவாக இருக்கும்? இருப்பதற்கு வீடு வேண்டும், வசதிகரமான வீடு இருக்க வேண்டும், வாகனம் இருக்க வேண்டும், சில பேலன்ஸ்கள் இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிய இடம் வாங்கி வைக்க வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால் நீங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதாகத்தான் கூறுவார்கள். கூறியவர்களே, இது நிதர்சனமாக வாயிலிருந்து வரக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கை வார்த்தைகள். இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல, மாற்றவர்கள் நினைத்து கொண்டிருப்பது உலகத்தில் போதுமானவையாக அமையப்பெற்று விட்டால், வீடு வாசல் இதையெல்லாம் வைத்து விட்டால் சிறந்த வாழ்க்கை என்பதாக நினைத்து கொண்டு இருக்க, மறுமையை நம்பி இருக்கக்கூடிய நாம், குர்ஆன் ஹிதாயத்தாக பெற்றிருக்கக்கூடிய நாம், நபியினுடைய சொல்லை நம்முடைய ஹிதாயத்தாக பெற்றிருக்கக்கூடிய நாம், ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை, ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் என்னவாக அமையப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சிறந்த வாழ்க்கைக்கு குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த வாழ்க்கை என்பதாக எதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதாக ஒரு இஸ்லாமியருடைய சிந்தனை என்பது அமைய பெற வேண்டும். கூறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்லிலே 2 ஆயத்துக்களை பேசி காட்டுவான். 96, 97. இந்த 2 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஒரு மனிதன் எதனை நோக்கி இந்த உலகத்தில் பயணம் செய்ய வேண்டும், அதே போல் சிறந்த வாழ்க்கை என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அந்த சிறந்த வாழ்க்கை என்பது எதனின் மூலமாக கிடைக்கிறது, அந்த சிறந்த வாழ்க்கை என்பது எது என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனத்திலே அல்லாஹ் தஆலா பேசி காட்டுவான். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நோக்கம், சிந்தனை, செயல்பாடுகள் எவ்வாறு அமையப்பட்டு விட்டது என்றால், வணக்க வழிபாடுகளை விட உலகத்திற்கு முக்கியத்துவம் காட்டக்கூடியதாக அமையப்பட்டு விட்டது. சிந்தனைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய செயல்பாடுகளும் எவ்வாறு ஆகப்பட்டு விட்டது என்று சொன்னால், இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதை விட உலகத்தில் சில பொருட்களை சம்பாதிக்க வேண்டும், உலகத்தினுடைய ஆதாயம் நமக்கு கிடைக்க வேண்டும், உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக பல நபர்கள் இறை கட்டளைகளை பின்தள்ளிவிட்டு உலகத்திற்கு முன்னோக்கி உலகத்தினுடைய சிந்தனையை உள்ளத்தில் புகுத்தி அதனின் பக்கம் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் உலகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை பற்றி, இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்செல்வங்களோ அல்லது குடும்பங்களோ, இதை பற்றி குர்ஆன் என்ன பேசுகிறது? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் நஹ்லிலே 96வது வசனத்திலே பேசி காட்டுவான், வமா ஐந்தகும் யன்ஃபத், நீங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறீர்களோ அது எல்லாம் அது ஒரு நாள் அழிந்துவிடும், அது உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் நாம் எந்தெந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்றோமோ, நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நாம் சேகரித்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கட்டிய வீடுகளாக இருக்கட்டும், அதே போல் வாகனங்களாக
அடுத்து அல்லாஹ் அதோடு தொடர்புடையதாக சொல்வான். எதுதான் நிரந்தரம் என்று சொன்னான், எது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அதுதான் நிரந்தரமானது என்பதாக சொல்வான். அல்லாஹ்விடத்தில் எது அமையப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நாம் எந்த நற்காரியங்களை செய்து நன்மைகளை செய்து வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய பட்டோலைகளில் எந்த நன்மைகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மைகள் தான் உங்களுக்கு நிரந்தரமானவை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவான். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாய மக்கள் எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ, எந்தெந்த நியமத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தானோ, உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு பொருட்களும் கொடுத்தது அல்லாஹ் தான். இந்த எந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ, சிறந்த குடும்பத்தை கொடுத்த அல்லாஹ்வை மறந்து, சிறந்த ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வை மறந்து, சிறந்த வாகனத்தை கொடுத்த அல்லாஹ்வை மறந்து, சிறந்த வீடை கொடுத்த அல்லாஹ்வை மறந்து, இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும் என்பதாக, இந்த உலக வாழ்க்கையிலே சில சேமிப்புகளை நான் வைத்து விட்டால் சிறந்த வாழ்க்கையை அடைந்து விட்டேன் என்கின்ற ஒரு சிந்தனையிலே முஸ்லிம் சமுதாய ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் உலகத்தை நோக்கி தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். முஸ்லிம் சமுதாய மக்கள் நாம் தற்போதைய சூழ்நிலையிலே நாம் பார்த்தால் அதிகமாக இபாதத்துக்களை செய்துவிட்டார்கள் போல் நினைக்கின்றேன். அல்லது அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பாசம் குறைந்து விட்டதா என்று தெரியவில்லை. மறுமையில் வாழ்க்கை வரும் பொழுது பார்த்துக் கொள்வோம் என்கின்ற அலட்சிய போக்கா என்பதாக தெரியவில்லை. இறை கட்டளைகளை விட உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இரவு பகல் பாராது, உடல் சுகம் பாராது, உள்ளூர் அல்லாமல் வெளியூர் சென்று கூட சம்பாதிக்கக்கூடிய நபர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையிலே இறை கட்டளையா உலகமா என்று நாம் பாகுபாடு பற்றும் பட்சத்தில் சில நபர்களை தவிர பெரும்பாலானவர்கள் எடுத்துக்கொள்வது உலகத்தை தான் பெரும்பாலானவராக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐவேத தொழுகையினுடைய நேரத்தில் லுகருடைய நேரம் வந்துவிட்டது. இந்த லுகருடைய நேரத்தில் நீங்கள் தொழுகைக்கு செல்கிறீர்களா, அல்லது அந்த நேரத்தில் ஒரு நபர் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கிறார், அந்த பணத்தை நீங்கள் வாங்க செல்கிறீர்களா என்று பார்த்தால் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பாலான நபர்கள் என்ன செய்கிறார்கள், இறை கட்டளைகளை விட அந்த பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு உண்மைதான். இறை கட்டளைகளை விட பணத்திற்கு, உலக சேமிப்பிற்கு, உலக ஆதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இங்கு சொல்கின்றான், நீங்கள் இரவு பகல் பாராது எதை நீங்கள் சேகரித்து வைக்கிறீர்களோ, உடல் சுகம் பாராது நீங்கள் எதை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதன்தான் உலக வாழ்க்கை சிறந்ததாக எனக்கு அமைய போதும் என்பதற்காக உலகத்தை மட்டும் நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இறை கட்டளைகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு, நபியினுடைய சுன்னத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு, உலகம் போதும், உலகத்தினுடைய பலன்கள் வேண்டும், ஆசைகள் நிறைவேற்றினால் போதும் என்பதாக உலகத்திற்காக வேண்டி நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அதையெல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்விடத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய விடயம் என்ன? இந்த சோதனையான காலத்தில் இறை கட்டளையை நிறைவேற்றினால் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் பாக்கியாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் நஹ்லிலே 96வது வசனத்தில் அல்லாஹ் பேசி காட்டுவான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், குல்லு மன் அலைஹா ஃபான்,
இந்த உலகத்தில் எதையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அழிந்துவிடும். உலகத்தில் நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கின்றோமோ, எந்த குடும்பம் என்னை காப்பாற்றும் என்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோமோ, எந்த குழந்தைகள் என்னை காப்பாற்றுவார்கள் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோமோ, நான் கஷ்டத்தின் பொழுது என்னுடைய உறவினர்கள் என்னை தூக்கி நிறுத்துவார்கள் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோமோ, இந்த குடும்பமாக இருக்கட்டும், இந்த சொந்தமாக இருக்கட்டும், இந்த குழந்தையாக இருக்கட்டும், இந்த மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய 2 அல்லது 3 வீடுகளாக இருக்கட்டும், உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் இருக்கக்கூடிய தொகைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கின்றான், அது சில நாட்களில் அழிந்து விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இணைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும்பாலான முஸ்லிம்கள் உலகத்தினுடைய வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து இதுதான் சிறந்தது என்பதாக நினைத்து அதனின் பக்கம் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தினுடைய வெளி தோற்றங்களை பார்த்து அவர் சம்பாதிக்க தொடங்குகிறார். இரவு பகல் பாராது, உடல் பாராது, குடும்பத்தை விட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் சம்பாதித்தாலும் கூட அந்த உலகத்தினுடைய பரிபூர்ண சுகத்தை ஒரு நபரால் அனுபவிக்க முடியுமா என்று பார்த்தால் முடியாது. நாம் எவ்வளவுதான் நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நாம் சம்பாதித்தாலும் அதனுடைய பரிபூர்ணமான சுகத்தை இந்த உலகத்தில் யாராலும் சுகைக்க முடியாது. இந்த மனிதர்கள், இஸ்லாமியர்கள் மறுமையினுடைய வாழ்வை நினைக்காமல், மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல் உலகத்தினுடைய வெளி தோற்றங்களை மட்டும் பார்த்து இது கிடைத்தால் போதும், இது கிடைத்தால் நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிடும் என்பதற்காக வாழ்க்கையை அவ்வாறு அமைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், யஅலமூன ظاهرا من الحياة الدنيا. அவர்கள் சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உலகத்தினுடைய வெளி தோற்றங்களை மட்டும் பார்த்து தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன். ஆனால் மறுமையினுடைய விஷயத்திலே அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றார். தற்போதைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம், எல்லா முஸ்லிம் மக்களும் வறுமையுடைய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். இறை கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார்களா என்று பார்த்தாலும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். இதற்குத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், மறுமையுடைய விஷயத்திலே அவர்கள் அலட்சிய போக்கை கற்கிறார்கள். உலகத்தினுடைய வெளி தோற்றங்களை மட்டும் பார்த்து இது சிறந்தது என்பதாக நினைத்து அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசி காட்டுகின்றார். நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையினுடைய சிந்தனை என்பது நம்முடைய உள்ளத்தில் புகுந்துவிட்டால், கேள்வி கணக்கு என்பது அந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய விஷயம் நம்முடைய உள்ளத்தில் புகுந்துவிட்டால், நரகத்தினுடைய பயங்கரம் என்பது நம்முடைய உள்ளத்தில் புகுந்துவிட்டால், உலகத்தினுடைய காலகட்டத்தில் இறை கட்டளைகளை நாம் அலட்சியம் காட்ட மாட்டோம். இதற்குத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், உலகத்தினுடைய வெளி தோற்றத்தை அவர்கள் பார்த்து செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். மறுமையினுடைய விஷயத்திலே அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள். யாருடைய உள்ளத்தில் மறுமையினுடைய வாழ்வினுடைய சிந்தனைகளும் தன்னுடைய முடிவு என்பது சிறப்பாக அமைய பெற வேண்டும் என்பதால் என்கின்ற சிந்தனை உள்ளத்தில் நுழைக்கும் பட்சத்தில் உலகத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து பணங்கள் அவரிடத்தில் இருந்தாலும் கூட இறை கட்டளைகளை அவர் மறக்க மாட்டார். சஹாபாக்களுடைய வரலாறுகளை திருப்பி பார்க்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துணை பெயர் என்னவென்று சொன்னால் கனி என்பதாக துணை பெயர் அமைக்கப்பட்டிருக்கிறது. கனி என்றால் செல்வந்தர். கோடிக்கணக்கான செல்வம் வைத்திருந்தாலும்
சொன்னார்கள் இந்த உஸ்மான் சொர்க்கத்திற்கு செல்வார் என்பதா. அதே போல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளை திருப்பி பார்த்தால் கோடிக்கணக்கான சொத்து செல்வதற்கு சொந்தக்காரவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அப்துல் ரஹ்மான் சொர்க்கத்திற்கு தயாரானவர். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய விடயங்கள் தான் தம்மை பாதுகாக்கும், உலகத்தினுடைய காசுவான்கள் தான் தம்மை முன்னேற்ற செய்யும் என்பது நம்முடைய மடமையான ஒரு செயல்பாடு, ஒரு சிந்தனை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசி காட்டுகிறான். மறுமையினுடைய சிந்தனை வரும் பட்சத்தில், மறுமையினுடைய ஆழ்ந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நேரத்திலே உலகத்தினுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் இறை கட்டளைகளை நாம் அலட்சியம் காண மாட்டோம். கூறிய நல்லடியார்களே, உலகத்தில் நல்ல வாழ்க்கை என்றால் என்ன? நாம் நினைத்துக் கொண்டிருப்பது உலகத்துல நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினைத்தால் ஒரு 2 வீடு அல்லது 3 வீடு இருக்கணும், அல்லது கொஞ்சம் பொருட்களை சேர்த்து வைத்திருக்க வேண்டும், அதே போல் ஒரு பிளாட்டை வாங்கி வைத்திருக்க வேண்டும், பொதுவான விலை உயர்ந்த வாகனம் நம்மிடத்தில் அமைய பெற வேண்டும். இதுதான் சிறந்த வாழ்க்கை என்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வார், நீங்கள் எல்லாம் எதையெல்லாம் சிறந்த வாழ்க்கை என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுடைய தங்கமாக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய தங்கமாக இருக்கட்டும், அல்லது வெள்ளி குவியல்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பண காசுகளாக இருக்கட்டும், உங்களுடைய ஆண் மக்களாக இருக்கட்டும், உங்களுடைய பெண் மக்களாக இருக்கட்டும், விலை உயர்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விடயங்கள் எல்லாம் மதாஅல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அற்ப சுகமே தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசி காட்டுவான், நீங்கள் எதையெல்லாம் சிறந்த வாழ்க்கை என்பதாக நினைத்து எதையெல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப சுகம். கணித்துக்குரியவர்களே, அப்ப எதுதான் சிறந்தது? அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு இன்தஹு ஹஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறந்த தங்கமிடம், ஒரு புகலிடம் உங்களுக்காக வேண்டி இருக்கிறது. அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உலகத்திலே நற்காரியங்களை நீங்கள் செய்தாக வேண்டும். இதான் அல்லாஹ் சூரத்துல் நஹ்லிலே 96வது வசனத்திலே சொல்வான், மா இன்தகும் யன்ஃபத், நீங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். வமா இன்தல்லாஹி பாகின், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய நிரந்தரமான ஒரு விடயம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்வான். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக பகல் பாராது இரவு பாராது அவர் உழைத்தாலும், அவர் சுகம் பாராது உழைத்தாலும், உழைத்து ஒரு பெரிய செல்வந்தனாக மாறினாலும் சில காலத்திற்கு பிறகு அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், அவரை மௌத் என்பது வந்து அடைந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான். உலகத்தினுடைய வாழ்க்கை எனக்கு போதும் என்பதாக அவருடைய சிந்தனையும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அமைய பெற்று அவர் அதிலே முயற்சி செய்கிறார். இதை கட்டளைகளை உள்ளத்தில் ஆழ்த்தவில்லை, நபியினுடைய சுன்னத் என்பது உள்ளத்தில் புகழவில்லை, மறுமையினுடைய சிந்தனை என்பது உள்ளத்தில் புகழவில்லை. உலகம் போதும் என்பதற்காக இரவு பகல் பாராது எந்த முறையாவது முயற்சி செய்து நான் பெரிதாக சம்பாதித்து பெரிய புகழை
கோடி கோடியாக செல்வத்தை சேகரித்து வைத்து விட்டார். சிறந்த வாழ்க்கை என்பதாக நினைத்து இறை கட்டளைகளை செய்யவில்லை, குர்ஆனை திருப்பி பார்க்கவில்லை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சிந்திக்கவில்லை. உலகத்தினுடைய வாழ்க்கையில் என்னை ஒரு 4 நபர்கள் மெச்ச வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே உலக வாழ்க்கையை அவர் சம்பாதித்தாள். சம்பாதித்து பெரிய செல்வந்தனாக ஆனாலும் அவரிடத்திலே வந்து மலக்குள் மௌத் வந்து, நான் உங்களிடத்தில் இருந்து உங்களுடைய உயிரை வாங்கச் செல்கின்றேன், வாங்கப் போகின்றேன் என்று சொன்னார். இவர், நான் இப்பொழுதுதான் சேகரித்து வைத்தேன், இந்த பொருட்கள் எல்லாம் இப்பொழுது தான் வாங்கினேன், இந்த வீடை நான் ஆசையாக கட்டினேன், பார்த்து பார்த்து கட்டினேன், இரவு பகல் பாராது நான் உழைத்து இந்த வீட்டை கட்டினேன், சிறிது காலம் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு பிறகு நான் வருகின்றேன் என்று சொன்னால், இரண்டுமே அற்ற அந்த மலக்குள் மௌத், நீங்கள் துடித்தாலும் நான் துடித்தாலும், நான் இரக்கத்தில் இருந்தாலும் நான் சந்தோஷத்தில் இருந்தாலும், என்னுடைய நேரம் வந்துவிட்டால் இரண்டுமே அற்ற மலக்குள் மௌத் என்னுடைய உடலில் இருந்து உயிரை கைப்பற்றி செல்வார்கள். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதச்சனமான உண்மை, அல்லாஹ் சொல்லக்கூடிய சத்தியமான வார்த்தை. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த சூரத்துல் நஹ்லிலே 96வது வசனத்திலே என்ன பேசி காட்டுகின்றான்? உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நோக்கமாக நீங்கள் கருதி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதீர்கள், மறுமையுடைய வாழ்வுக்காகவாது நீங்கள் சேகரித்து வையுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே இந்த ஆயத்தில் பேசுகின்றான். நேற்றுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சொற்பமான உலகத்திற்கு மனிதனுடைய சிந்தனை எவ்வளவு பெரியதாக அமையப்பெறுகிறது. ஆனால் நீண்ட நெடிய மறுமையினுடைய வாழ்விற்கு செயல்பாடுகள் எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் ஒரு உதாரணம் சொல்வார்கள். கடந்த ஜும்மாவில் குத்துபாவில் கூட இந்த ஹதீஸ் என்பது சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு கடலிலே சென்று ஒரு நபர் தன்னுடைய விரலை முக்கி எடுக்கட்டும், அவருடைய விரலிலே எந்த அளவுக்கு தண்ணீருடைய சொட்டுக்கள் அமையப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. மீண்டும் இருக்கக்கூடிய அந்த கடல் அளவு இருக்கக்கூடிய தண்ணீரனுடைய வாழ்க்கை தான் மறுமையினுடைய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நபர் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவரால் நினைக்க இருக்க முடியாது. ஒரு காலம் இந்த உலகத்தை விட்டு சென்றத்தான் ஆக வேண்டும். ஆனால் மறுமையினுடைய வாழ்க்கை என்பது முடிவே பெறாது, நீண்ட நெடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டு மீண்டும் உலகத்திற்கு நான் வாழ வேண்டும் என்று வர வேண்டும் என்று ஒரு நினைத்தாலும் அதுவும் சாத்தியமாகாது. எவ்வாறு இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருப்பது இல்லையோ அதுபோல் மறுமையினுடைய வாழ்வில் இருந்து மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம். இதற்குத்தான் அல்லாஹ் சொல்வார், இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்களிலே உலகத்தை மட்டும் நோக்கமாக வைத்து வாழாமல் கொஞ்சம் நல் அமல்களை செய்து கொள்ளுங்கள். அந்த நல் அமல்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்பதாக எல்லாம் சொல்வார். நாம் நினைப்பது அல்ல நல்ல வாழ்க்கை, அல்லாஹ் சொல்கின்றான், நான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கின்றேன். எப்பொழுது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் நல் அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஹிய முஃமினுன், அவர் முஃமின். இறையச்சத்தோடு நம்பிக்கையோடு ஒரு நல் அமல்களை செய்தால்தான் அதற்குண்டான கூலி என்பது அமைகிறது.
அமலுக்குண்டான கூலி நமக்கு வேணும் என்று சொன்னால் முதல்ல நம்பிக்கை என்பது வேண்டும். முக்மினாக நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கை அற்றவரிடத்திலே மாற்றார் என்ன நன்மைகளை செய்தாலும் எவ்வளவு சதக்காக்களை செய்தாலும் அதற்குண்டான எந்த ஒரு கூலியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை என்பது இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யார் நல் அமல்களை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இங்கு யார் நல்ல அமல்களை செய்கிறாரோ அவர்தான் முக்மின். அடுத்து அல்லாஹ் சொல்வான், அவருக்கு நல்ல வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அந்த நல்ல வாழ்க்கை என்பது உலகத்தில் மட்டுமல்ல மறுமையில் ஏற்படுத்தி கொடுப்போம். அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல் அமல்களை செய்ய வேண்டும். இங்கு அல்லாஹ் தஆலா சொல்வது இரண்டு நபர்களை இங்கு அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். மன் அமில ஸாலிஹன் மின் ஸகரின் அவ் உன்ஸா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்கள் முக்மீன், அவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக சொல்கின்றான். இங்கு விளக்கக்கூடிய விஷயம் நாம் நினைத்துவிடக் கூடாது ஆண்களுக்கு மட்டும்தான் நல்ல அமல்கள், ஆண்களுக்கு மட்டும்தான் ஐவேளை தொழுகை, ஆண்கள் மட்டும்தான் சதக்கா செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பக்குவத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துவிடக் கூடாது. அவர்கள் பெண்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நினைத்துக்குரிய எல்லாரும் நல்லடியார்களே, உலகத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் செய்த கூலிக்கு அவர்களுக்கு தீர்ப்பு என்பதாக சிறப்புடன் அமையப்படும். நினைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ்விடத்தில் ஒரு வெகுமதி அற்றவையாக அமையப்படுகிறது. வெகுமதியோடு இருக்க வேண்டும் என்பதாகத்தான், 4 நபர்கள் என்னை மெச்ச வேண்டும் என்பதாகத்தான் நம்முடைய சிந்தனைகள் அமைய பெறுவது போல இந்த சிந்தனையை மறுமைக்காக வேண்டி நாம் செயல்படுத்த வேண்டும். 4 நபர்களுக்கு முன்னால் மறுமையிலே நான் சிறப்பு அமைய பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னது போல அந்த சொர்க்கத்தை நாம் அமைய பெற வேண்டும். அந்த சொர்க்கத்தினுடைய சுகத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். உலகங்கள் நமக்கு சாதகமான அமைய சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷமான நேரத்தில் தான் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். கஷ்டமே இருக்கக்கூடாது, உள்ளம் நிம்மதியாகவே இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அமல்களை செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து விடக்கூடாது. உலகம் என்பது பலதரப்பட்டதாகத்தான் அமையும். ஒரு நாள் நமக்கு சந்தோஷமாக அமையும், ஒரு நாள் துக்கமாக அமையும், ஒரு நாள் தீங்க முடியாத நோயாக தாங்க முடியாத நோயாக அமையும். இது போல உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சிகரமானதாகத்தான் அமையப்பட்டிருக்கிறது. அந்த சுழற்சிகரமான வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மறுமையினுடைய சிந்தனைகளும் நரகத்தினுடைய பயங்கரம் என்பது நம்முடைய உள்ளத்தில் அமைய பெற வேண்டும் என்பதாகத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயமும் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திற்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்கின்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் கால சூழ்நிலைகள் எவ்வாறு சுழன்றாலும் எவ்வாறு நமக்கு சூழ்ச்சி செய்தாலும் தானாக இபாதத் செய்வது இலகுவாக மாறிவிடும். அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கு அல்லாஹ் தஆலா யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கு குறிக்காட்டுகின்றார். இந்த நல்ல வாழ்க்கை என்பது என்ன என்று சொன்னால் தஃசீரில் எழுதப்படுகிறது 3 காரணிகள் அமைய பெறுவது என்பது நல்ல வாழ்க்கைக்கு அடையாளம். ஒன்றாவது ஹலாலான ரிஸ்க். யார் நல்ல அமல்களை செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல வாழ்க்கையை தருகின்றான்.
அந்த நல்ல வாழ்க்கையில் முதல் கட்டம் என்ன? அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடியது ஹலாலான ரிசல்ட்டை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பான். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், போதும் என்கின்ற தன்மை என்பது அவருடைய உள்ளத்தில் வந்துவிடும். மனிதனுடைய பெரும்பாலானுடைய சிந்தனை என்ன? இன்னும் வேண்டும் என்பதாகத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பதாகத்தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவருக்கு ஒரு வீடு கிடைத்து விட்டது, ஒரு அற்புதமான ஒரு வீடு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த வீடு போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பாதி பேர் இருக்க மாட்டாங்க. இன்னொரு வீடு, ஒரு மகனுக்கு ஒரு வீடு கட்டியாச்சு, அடுத்த மகன் இருக்கிறாரு, அவருக்கு இதே போல கட்டி கொடுத்துடணும், இல்லைன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். இன்னும் வேண்டும் என்பதாகத்தான் மனிதனுடைய சிந்தனைகளும் ஆசைகளும் அமையப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பெரிய செல்வந்தன், காசு வைத்துக் கொண்டால், வீடு வைத்துக் கொண்டால், பேங்கில் பேலன்ஸ் வைத்துக் கொண்டால், நீங்கள் பெரிய செல்வந்தன் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய தவறான சிந்தனை என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். யாரிடத்தில் அதிகமாக சொத்து செல்வம் இருக்குதோ அவரு செல்வந்தர் அல்ல, மாறாக செல்வந்தர் யார் என்று சொன்னால் யார் போதும் என்கின்ற தன்மையை கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய செல்வந்தர் என்பதாக சொன்னார்கள் நபி. நல்ல வாழ்க்கைக்கு தப்சீரிலே எழுதப்படக்கூடிய இரண்டாவது விஷயம் போதும் என்கின்ற தன்மை என்பது ஒன்று. மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால் பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது வந்துவிடும். அல்லாஹ் நமக்கு எந்த சூழ்நிலையை கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையை நாம் பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பது வந்துவிட்டால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை. நினைத்துக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயத்தில், ரெண்டு ஆயத்தில் சொல்லக்கூடிய சுருக்கம் சாராம்சம் என்ன? இந்த உலகம் என்பது நிரந்தரமானது. இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான் நிரந்தரமானது என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த ரெண்டு ஆயத்தில் சாராம்சத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக நாம் இந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் உலகத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு நம்முடைய முயற்சிகளை அமைத்துக் கொள்கின்றோமோ அதை விட மறுமைக்காக வேண்டி அதிகமான முறையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான முறையிலே இறையச்சத்தோடு நற்பாக்கியங்களை, நற்காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தினுடைய மாயையை பார்த்து நாம் விழுந்து விடாமல் மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு கூடத்திற்கு நோக்கி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. محمد رسول الله